ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அரிசி ஊற வைக்க போகிறேன். அரிசி முதல்ல ஊற வச்சுட்டு மறுபடியும் என்ன செய்ய போகிறேன்றதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவோம். அரிசியை ஊற வச்சிட்டோம். அது ஒரு பக்கம் ஊறிட்டு இருக்கட்டும். ஏன்னா அரிசி ஊற லேட் ஆகும் இல்லையா, அதனால் ஊறிட்டு இருக்கட்டும். நம்ம போய் கீரை பறிச்சுட்டு வந்துடலாம். கீரை நம்ம தொட்டியில் நிறைய கீரை இருக்குது. அதனால அதையெல்லாம் பறித்து தான் இன்றைக்கி கீரை கடையலும் கத்திரிக்காய் தொக்கும் தான் பண்ண போகிறோம். தொக்குனா அது ஒரு வறுவல் இல்லாமல் ஒரு தொக்கு மாதிரி ஒன்று பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும் ரெண்டுமே. முதல்ல இங்கே கொஞ்சம் கீரை இருக்குது, இதை பறிச்சிடலாமா? அஸ்மா கிட்ட சிசர் எடுத்துகிட்டு வாடின்னு சொல்லி அமுச்சு விட்டேப்பா. இன்னும் ஆளக்கான பாருங்க, இந்த மாதிரி கீரை தான். இது கூட 2 நாள் கழித்து எடுக்கலாம், ஆனால் வேணாம், ரொம்ப இதாயிரும். சூப்பராக அப்படியே இளம் கீரை, நிறைய கீரை தான் இருக்குது, அதனால் வேரோட எடுத்து விட்டுறேன். இதை கடைசியில் க்ளீன் பண்ணிக்கலாம். முதல்ல கீரையெல்லாம் பறிச்சுட்டு வந்துடுறேன். அங்கே சுக்கிட்டி கீரை மிளகாயெல்லாம் அங்கே வளருது பாருங்கள். இது என்ன மிளகான்னு தெரியல, நல்ல செடி ஹைட்டாக வளர்ந்துருக்கு. அது கூடவேவும் சுக்கிட்டி கீரை கொஞ்ச நாள் முன்னாடி நான் விதைச்சி விட்டுருந்தேன். அது இப்போ அங்கங்கே வளர்ந்துருக்கு. அது கொஞ்சம் வளரட்டும்னு விட்டுருக்கேன். அப்படியேவும் இந்த கீரை இன்னொரு வாரம், அடுத்த வாரத்துக்கு நமக்கு ரெடி ஆயிரும். அது வாட்டுக்கு இருக்கட்டும். இந்த மாதிரி அங்கங்கே நிறைய கீரைகள் இருக்குது. இது இங்கே கூட சும்மா பக்கத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு இதை பறித்தேன். கீழே நிறைய கீரை இருக்குது, அதை போயிட்டு நம்ம போய் பறிச்சுட்டு வருவோம். எல்லாம் சிறுகீரை தான். நம்ம முதல்ல விதை போட்டிருந்தோம் இல்லையா, அந்த விதை மண்ணெல்லாம் மாற்றி வைக்கிறதுனால அங்கங்கே அப்படி அப்படியே வளர்ந்துருக்கு. சில இடத்துல சிறுகீரை இருக்குது, சில இடத்துல குப்பைக்கீரைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த குப்பைக்கீரை இருக்குது, தண்டு கீரை இருக்குது. இதெல்லாம் இதுக்கு பேர் குப்பைக்கீரைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது இந்த கீரையெல்லாம் குப்பைக்கீரை. இது பசலைக்கீரை, அதுவும் எடுத்துக்கலாம், அதுவும் சாப்பிடலாம். அது இளங்கீரையாக இருந்துச்சுன்னா அதையும் கடையில் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நிறைய நேரம் அப்படி இருக்குமா கீரை. மாமா என்ன பண்ணுவாங்கன்னா, களை நினச்சிட்டு எல்லாத்தையும் தூக்கி கீழே போட்டு விட்ருவாங்க. அப்புறமா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவர்கிட்ட திட்டி, கீரையெல்லாம் வளர்ந்துச்சுன்னா பிச்சு போடக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்கேன். அதனால இந்த கீரையெல்லாம் இப்போ நமக்கு இருக்குது கடையிறதுக்கு. இல்லைன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் களை நினச்சிட்டு பூராத்தையும் கீழே பிடிங்கி போட்டு விட்ருவார். நிறைய களையும் இருக்குது. சரி, அதை இன்னொரு சாயங்காலமாக களை எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு இப்போ கீரையை மட்டும் முதல்ல கிளிடுவோம். அப்போ தான் அவருக்கு நமக்கு இடங்க விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அவர் மாமா களை பறிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிற கீரையெல்லாம் போயிடும். அதனால் முதல்ல நம்ம கீரையை பறிச்சுட்டு போயிட்டோம்னா சாயங்காலம் எல்லாத்தையும் வெட்டி போடுங்கன்னு சொன்னால் அவர் வெட்டி போட்டுருவார். நான் வேரோடையே பிடுங்குறேன். ஏன்னா நிறைய கீரை நமக்கு வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால் நிறைய வேண்டாம், அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் போதும். கரிசலாங்கண்ணி எல்லாம் பாருங்கள், இதான் கரிசலாங்கண்ணி நட்டு வச்சு அன்றைக்கி அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். இதுவும் பார்த்திங்கன்னா பசலைக்கீரை தான். இதையும் கடையலாம் நம்ம. இது பேர் என்னென்னா மூக்கரட்டான் கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த கீரைக்கு பேர். நல்லா இளங்கீரையாக இருந்தால் சாப்பிட்லாம். ஒரு வழியாக கீரையெல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டேன். வெயில் என்ன வெயில் அடிக்குதுப்பா, ரொம்ப வெயில். கார்டன் நம்ம இந்த மேலே நெட்டு போட்டிருக்கனால நம்ம கார்டன் எப்பயுமே பச்சையாக இருக்கிறதுனால இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பாவக்காய் கொடி பாருங்கள் மேலே ஏறிட்டுருக்கு. அவ்வளோதான், கீரையெல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டேன். பாரு புள்ள தலை இருந்துச்சு வெயில். இப்போ பறிச்சதுமே பார்த்திங்கன்னா தலை தொங்கி போச்சு. இந்த கீரையை காட்டுறதுக்கு தான் உங்களுக்கு மூக்கரட்டாங்கீரைன்னு சொல்லி இந்த ஊர் பக்கம்லாம் சொல்கிறாங்க. எங்கள் ஊரில் இது என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, சாரநெத்தின்னு சொல்லுவாங்க. யாரும் இதை சாப்பிட மாட்டாங்க, மாட்டுக்கு தான் இதை போடுவாங்க. மாட்டுக்கு கூட இதை போட்டால் மாடு சாப்பிட்டா கழிஞ்சிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு மாட்டுக்கும் போட மாட்டாங்க அந்த கீரை. அதையும் சேர்த்து தான் பறிச்சிருக்கேன். ஆனால் நிறைய சாப்பிடாம லைட்டாக சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். அவ்வளோதான். இப்போ கீரையை க்ளீன் பண்ணிவிட்டு மற்ற வேலையெல்லாம் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு கீரையை க்ளீன் பண்ணலாம். அந்த பூவெல்லாம் இருந்துச்சுன்னா, அந்த கீரையில் இப்படி பூவெல்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து கீழே போட்டு மாதிரி இளந்தண்டாக இருந்தால் போட்டுக்கலாம், இல்லை முத்தின தண்டாக இருந்துச்சுன்னா எடுத்துட வேண்டியதுதான். நீங்களா கீரை வீட்டில் இந்த மாதிரி தானாக வளர்ந்த கீரையில் இந்த மாதிரி கடைஞ்சி சாப்பிட்ருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, எனக்கு கீரை கொஞ்சம் கிளி தரியா? வா, நீங்களும் சேர்ந்து கிள்ளினா ஒரு 2 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். அந்த இலையை மட்டும் எடு, அதில் விதை இருக்கும். அப்புறம் கடைஞ்சோம்னா ஒரு மாதிரி நரன்னு இருக்கும். இலையை மட்டும் எடு. நீயும் உங்கள் அத்தா இந்த வேலையை தானே செய்கிறீங்க. வர்றது நான் இது முளைச்சிருக்க கீரையை பூரா கிள்ளி தூக்கி வீசிடுறது, இதே பொழப்பாக தானே வச்சுட்ருக்கீங்க 2 பேரும். கீரை கிள்ளி கொடுத்தியே, அது கழுவி கொடுக்க தெரியாது உனக்கு? நானே கழுவிக்கிறேன். வெங்காயம் எல்லாம் உரித்து பருப்பு வேக போட்டுடலாம்.
என்ன பண்ண போகிறேன்னா கீரை கடையில் பண்ணுறதுக்கு வெங்காயம் உரிச்சிட்டு பருப்பு வேக போடுவோம். அப்புறமா கீரை வந்து இந்த கத்திரிக்காய் வந்து ஒரு மசாலா ஒன்று செஞ்சுருவோம். அவ்வளோதான். அதுக்காக வெங்காயம் உரிச்சிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் பூண்டு எல்லாம் உரித்து வேக போடுவோம். இவ்வளோ பெரிய விறகு வச்சு சூப்பராக எரியுன்னு சொல்கிறாங்க. இவங்களை என்ன பண்ணுறது? எப்படி பற்ற வைக்கிறது? வச்சுக்கிறேன். உண்டாங்க. இது வச்சதுமே நல்லா எரியுது. இந்த அடுப்பு கூட சேட்டை பிடிச்சதா இருக்குது. கீரை கடையிறதுக்கு முதல்ல பருப்பு வேக போடுறதுக்கு தண்ணி ஊற்றிடலாம். போதும். பருப்பை வேக போட்டுருவோம். சும்மா ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்களேன். நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கை அளவுக்கு பருப்பு போதும். நிறைய பருப்பு போட்டாலும் ஏதோ பருப்பு குழம்பு மாதிரி தான் இருக்கும். அதனால் கம்மியாக பருப்பு போடுங்க. நான் எப்போயுமே வீடியோவில் சொல்லுவேன் உங்களுக்கு. காரத்துக்கு ஏற்றப்பில் ஒரு 5 பச்சை மிளகா அதுவும் கீரி போட்டுடலாம். அப்புறமா ஒரு 3 பல் பூண்டு, ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். அதை சேர்த்துருவோம். அடுத்து மஞ்சத்தூள் போட்டுருவோம். மூடி போட்டு பருப்பு வேகட்டும், கீரையை போட்டுக்கலாம். பருப்பு ஓரளவுக்கு வெந்துருச்சு. கொஞ்சம் தக்காளியை வெட்டி போட்டுருவோம். பாருங்கள் வெந்துருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துருவோம். இது வந்து கத்திரிக்காய் தொக்கு செய்கிறதுக்கு. அடுத்து மல்லியும் மிளகாயும் வறுத்துக்கலாம். சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி போட்டுக்கலாம். ஒரு 4 போல் வரமிளகாய் இதை வறுத்துருவோம். சும்மா லைட்டாக சூடாகிறதுக்காக தான் வறுக்கிறேன். இல்லை அப்படியே வறுக்கலாம், ரொம்ப நேரம் எடுக்கும் அரைக்கிறதுக்கு. அதனால் இந்த மாதிரி வறுத்துட்டு நம்ம அம்மியில் போட்டு நசுக்கினோம்னா மொறுன்னு வறுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ வறுத்தாச்சு. அம்மியில் போட்டு இதை அரைக்கிறதுக்கு போகலாம். மசாலா வந்து வறுத்தாச்சு. இதை ஒரு இதில் மாற்றி விட்ருவோம். சூப்பர். பருப்பு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்துருச்சு. இந்த டைமில் கீரை போட்டுருவோம். அவ்வளோதான். நல்லா கொதிச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வேகட்டும். மொத்தமாகவே போடணும். கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். மொத்தமாகவே போடு. போதுமா? கீரை கிண்டி விடு. இது வந்து தொக்குக்கு தான். சரி டைம் சும்மா இருக்கிறப்ப வந்து அரைச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு இதை வந்து ரெடி பண்ணி அரைக்கிறேன். ஏன்னா கீரை வேகிற வரைக்கும் நம்ம சும்மா தான் உட்காந்துருக்க போகிறோம். அதில் ஒரு வேலையை முடிச்சிட்டா நல்லது இல்லையா? தொக்கு இதுக்கு கத்திரிக்காய். கீரை நல்லா வெந்துருச்சு. கலர் மாறிட்டு இருக்கு. ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. தேவையான உப்பு போட்டலாம். நம்ம தக்காளியில் இருக்க புளிப்பே போதும். ஒரு வேளை உங்களுக்கு புளிப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக புளிப்பு சேர்த்துக்கிட்டா போதும். இந்த பாருங்க. அரை கொஞ்சம் புளிப்பு. அந்த சூட்லேயே அந்த புளி வந்து வெந்துடும். அவ்வளோதான். இப்போ இறக்கி வச்சுட்டு நம்ம கடைவோம். ஏற்கனவே காஞ்சிருச்சு லேசாக. சரி லைட்டாக காய வச்சு அரிசி போட்டு விட்டுறலாம். வலுவலுன்னு வேணாம். இல்லைன்னா வை, நான் அரைச்சிக்கிறேன். முடியலன்னா வை, நான் அரைச்சிக்கிறேன். எனக்கு அவசரம்லாம் இல்லை, விடு. ஏய் போதும்னு சொல்லிட்டு இருக்கேன். தண்ணி வந்து அதிகமாக இருக்குது. இப்படியே கடைஞ்சா கடைப்படாது. அதனால் கொஞ்சம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா கடைவோம். காருக்கு கீரை சூப்பராக இருந்துச்சு. ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போயிருச்சு. அதனால் கொஞ்சம் கலர் மாறிடுச்சு பாருங்கள். உப்பு போட்டேன். இறக்குறப்ப உப்பு போட்டு தான் இறக்கியிருக்கேன். இப்போ கடைவோம். இது வந்து இந்த கல்லுச்சட்டி, இந்த சட்டியாக இருந்துச்சுன்னா ஈஸியாக கடைஞ்சிரும். நான் வந்து இதே சட்டிலே போட்டு கடையிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும். பரவாயில்ல, எதுக்கு பாத்திரத்தை அழுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதிலே போட்டு கடைச்சிட்டேன். அவ்வளோதான். கீரை கடைஞ்சாச்சு. போதும். இந்த அளவுக்கு கடைஞ்சா போதும். கெட்டியாகவே இருக்கட்டும்.
அப்போதான் கீரை நல்லாயிருக்கும் டேஸ்ட். இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், சூப்பர் கீரை ரெடி. இப்போ கீரை தாளிக்கணும். முதல்ல அரிசி போட்டு விட்ருவோம். இந்த பருப்பு தண்ணி வந்து நான் குடிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இது வந்து தாளிக்கிறது. கொஞ்சம் கடுகு சீரகம் போட்டு பொரிஞ்சதுமே கொஞ்சம் ஒரு 2 வெங்காயம், ஒரு பூண்டு பல் வெட்டி போட்டிருக்கேன். அருமை அருமை, கீரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பர். சோரி வடிச்சிருவோம். எண்ணெயை ஊற்றி விட்டு போயிடுறேன் காயிட்டது வரைக்கும். கத்திரிக்காய்க்கு சூப்பர் ரெடி. கடுகு, சீரகம், வெந்தயம். அடுத்து பாருங்கள், சின்ன வெங்காயம், பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம். வதங்கட்டும். டக்கு டக்குன்னு கத்திரிக்காய் வெட்டி போட்டுறேன். நான் வந்து பெரிய கத்திரிக்காயாக 4 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துட்டு தக்காளி சேர்த்துருவோம். தக்காளியை போட்டுட்டு அப்படியே கத்திரிக்காயை இதில் போட்டு விட்ருவோம். அடுத்து உப்பு, அரைச்ச மசாலா, அவ்வளோதான். சூப்பர். கத்திரிக்காய் வந்து வெந்துருச்சு. நல்லா ஒரு 3/4 பக்கத்துக்கு வெந்தாலே போதும். நம்ம புளி சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். மூடியை போட்டு இது வத்தின உடனே எடுத்துட வேண்டியதுதான். தொக்கு பார்க்குறப்பவே அப்படியே கண்ணை பறிக்குது. சாப்பிட்லாம் சாப்பிட்லாம் வான்னு கூப்பிட்ற மாதிரி இருக்குது. சூப்பரான ஒரு தொக்கு, கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த கொஞ்சம் கத்திரிக்காய் வச்சே சாப்பிட்லாம் பாருங்கள். அவ்வளோ சாப்பாடு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ அவ்வளோதான், இறக்கிடலாம். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்டி கொஞ்சம் பழக்கணும், அதனால் கொஞ்சம் கஞ்சியை ஊற்றி விட்ருக்கேன். அது ஊறட்டும். சுட சுட மண்பான சோறு. நல்லா நம்ம தோட்டத்தில் பறித்த கீரை கடையல். நல்லா சுருக்குன்னு புளிப்பாக காரசாரமாக அம்மியில் அரைச்ச மசாலா போட்டு கத்திரிக்காய் தொக்கு. அருமையான விறகடுப்பு சமையல். விறகடுப்பில் அருமையான ஒரு லஞ்ச் வெஜ்ஜில் செஞ்சு முடிச்சிட்டோம்.